என்னடா ஸ்கூலுக்கு போகலையா? டைம் ஆச்சே. இல்லைம்மா, ஸ்கூலில் யாரும் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. போகவே பிடிக்கலம்மா. அவ்வளோதான்டா, ஸ்கூலே முடிய போகுது, பார்த்துக்கலாம் விடு. சேகர் வந்துட்டாண்டி. ஆமாண்டி, சேகர் வந்துட்டாண்டி. அண்ணா, ஒரு டே இங்கே வா. என்னடா காக்கா காஃபியா? கை என்னடா இந்தாட்டம் ஆடுது? அதான் நல்ல மார்க் எடுத்துட்டேன், நல்ல காலேஜும் கிடச்சிருச்சு, அப்புறம் ஏன்டா பயப்படுற? அட போமா, நீ வேறு. ஸ்கூலில் யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, காலேஜில் வேறு யார் சேர்க்க போகிறாங்க? எல்லாம் நல்லா போகுப்பா, விதி மேலே நம்பிக்கை வை. அம்மா, விதி இருக்கட்டு, உங்களை ரோடு ஒழுங்காக கிராஸ் பண்ணு, சரியா? பார்த்து வா. உன் பேர் என்ன? ஐயா, சரி சொல்லு, உன் ஸ்கூல் லைஃப் எப்படி போச்சு? ஏன் ஸ்கூல் லைஃப் பற்றி என்ன சொல்கிறது? யாரும் என்னை அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியே தனியாக தான் இருப்பேன். என்னோடய குறைய வச்சு எல்லாம் கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதனாலேயே யாரும் என்னோட சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படியே பழகிடுச்சு. கேட்கணும்னு நினச்சேன், உன் கையில் என்ன தழும்பு? அதுவா, சின்ன வயசில் ஸ்கூல் சார் அடித்தது, பார்க்கும் போதெல்லாம் அதான் ஞாபகம் வரும். எப்போ பார்த்தாலும் நீ படிச்சுட்டே தான் இருப்பியா? எனக்கு உலகத்தை தாண்டி ஸ்டார்ஸை பார்க்கணும் ரொம்ப ஆசை. உனக்கு ஐன்ஸ்டீன் தெரியுமா? அதில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது டைம் டைரக்ஷன் மாறிச்சுன்னா யூனிவர்ஸ் சின்னதாக வாய்ப்பு இருக்குது. அதான் பார்த்துட்ருக்கேன். அயான், உங்களோட ரிப்போர்ட் இப்போ தான் பார்த்தேன். ALS பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இது மோஸ்ட்லி வந்து ஏஜான பர்சனுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு 21 இயர்ஸ்லேயே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. சாரி டு சே தட், இந்த கண்டிஷன் வந்தவங்க 5 வருஷத்துக்கு மேலே யாரும் உயிரோடு இருந்ததில்லை. இந்த கண்டிஷன் வந்தால் உடம்புல உள்ள ஆர்கன்ஸ்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வரைக்கும் ரிசர்ச் தான் போய்கிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. யார் அந்த பேஷண்ட்? சார், அந்த ரேர் கேஸ் ALS. ஐ ஆம் ஃபாசில், இன்டர்ன் வந்திருக்கேன். இப்போ தான் உங்களோட கேஸ்லாம் பார்த்தேன்.
ஏன் சார் எனக்கு மட்டும் இப்போலாம் நடக்குது? நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? எனக்கு ஒரு நிமிஷம். இவங்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட். டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்போமான்னு பார்க்குறாங்க. வயசில் ஸ்கூல் சார் அடித்தது பார்க்கும்போதெல்லாம் அதான் ஞாபகம் வரும். இன்றைக்கி இருப்பாங்களா நாளைக்கு இருப்பாங்களான்னு யாருக்குமே தெரில. சிஸ்டர்ஸ் கூட தூங்குறாங்களா இறந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கண்டிஷன் வந்தவங்க 5 வருஷத்துக்கு மேலே யாரும் உயிரோடு இருந்ததில்லை. நான் சொல்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் டெய்லியும் இதே யோசிச்சு நீங்கள் 5 வருஷம் வாழாமல் இருக்கிறதுக்கு 5 வருஷம் நீங்கள் எப்படி வாழலாம்னு பார்க்கலாம். எம்ஜிஆரின் 78வது பிறந்தநாள் கொண்டாட்டம். நான் போனாலும் என் பேர் அங்கே நினச்சிருக்கணும். விதியாகவே இருந்தாலும் பாதையை பார்த்து தானே போவோம். என்னடா ஆச்சு? நேற்று ஹாஸ்பிட்டல் போனியே? ஏதோ ஏஎல்எஸ்ன்னு சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாத டிஸார்டராம். என்னடா சொல்கிற? ஆமாம், விசாரித்து பார்த்துட்டேன், எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் 5 இயர்ஸ் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நினச்சிருக்கணுன்னா என்னையே மட்டும் தான் நினச்சிருக்கோம். ஏதோ ஹெல்ப் பண்ணவாடா. என்ன தியரிடா? தியரி ஆஃப் எவ்ரிதிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் அயான். தேங்க்யூ. ஃபைனலி எனக்கும் ஸ்டார் ஸ்கூல் தொடர்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ. The law of everything proved the relation between time and space. Now we celebrate Dr. Ayan's birthday. The story was inspired by Stephen Hawking.